மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள், தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. டிடிவி தினகரன் வெளியே போனது தொடர்பா இப்போ டெல்லி பாஜக என்ன நினைக்குது? வருத்தம் அடைகிறார்கள். ஏன் போனார் என்று கேள்வி கேட்கிறார்கள். அண்ணாமலைக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டதா இல்லையா? டெல்லி இந்த முக்கிய கூட்டத்துக்கு கொடுக்கப்படவில்லை. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைகிறார் டெல்லியிலிருந்து டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம் பா. நமஸ்காரம். சௌரியு சௌக்கியமா இருக்கீங்களா? சௌரியம், நீங்க எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கேன். மழை கொட்டு தள்ளிடுச்சு. யமுனால எல்லாம் மழை தலைக்கு மேல போயிடுச்சு, இவங்க மேல போயிடுச்சு. இதனிடையே டெல்லியில் பரபரப்பாக ஜிஎஸ்டி அமல்படுத்தி இருக்கிறார்கள். நேற்று ஜிஎஸ்டியை விட முக்கியமானது பீகார், தமிழ்நாடை பற்றி அமித்ஷாவும் நட்டாவும் உட்கார்ந்து பேசியிருக்கிறார்கள். துணை ஜனாதிபதி தேர்தல், அமெரிக்க ட்ரம்பினுடைய லீலைகள், இதனிடையே சைனாவிலிருந்து திரும்பி வந்த நரேந்திர மோடியினுடைய அலசல்கள், இதையெல்லாம் பின்னணியில் கொண்டு இன்று நான் ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இலங்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனை, கச்சத்தீவுக்கு ஏன் திசாநாயக்கா சென்றார் என்பதை பற்றி மத்திய அரசாங்கம் மிக உன்னிப்பாக கவனித்து வருகிறது. சில பின்னணி தகவல்கள் நான் தர இருக்கிறேன். தாங்கள் கேள்வி கேட்கலாம். நான் பேசுவதை நிறுத்தி கொண்டு தங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்ல ஆவலுடன் இருக்கிறேன். சங்கர். ஓகே சார், ஸ்டார்டிங் வித் நம்ம அரசியல்ல தொடங்கிடுவோம். தமிழ்நாட்டு பாஜக முக்கிய தலைவர்கள் எல்லாரும் டெல்லி வந்திருக்காங்க. ஜேபி நட்டா, அமித்ஷா இவங்கெல்லாம் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. என்ன பேசப்படுது? மிக முக்கியமாக அங்கே ஆலோசனை நடக்க நடக்க இங்கே வேறொரு சம்பவம் நடக்குது. மாலை வேளையில் டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இதை அமித்ஷாவோ ஜேபி நட்டாவோ எப்படி பார்க்குறாங்க? அங்கே என்னதான் நடக்குது? இது மட்டும் இல்லாமல் பாஜகக்குள்ள, தமிழக பாஜகக்குள்ள உட்கட்சி பூசல் நடக்குது அப்படின்னு ஒரு சில தகவல் கிடைச்சிட்டு இருக்கு. டெல்லி வட்டாரம் என்ன சொல்லுது? பாஜகவை பற்றி டெல்லி வட்டாரம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை வேருடன் புடுங்கி எறிவேன் என்ற வீர சபதம் எடுத்த அமித்ஷா கண்டிப்பாக அதற்கான திட்டங்களை, அரைவரைகளை செய்ய ஆரம்பித்து விட்டார். அதனுடைய முதல் கூட்டமாகத்தான் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டிருந்தது. திடீரென்று கூப்பிடவில்லை அவர்கள். காரணம் என்ன என்று கேட்டால், அமித்ஷா அவர்கள் நாளை முதல் பீகாருக்கு சென்று சுற்றுப்பயணம் மேற்க இருக்கிறார். பீகார் தான் அவர்களுக்கு முக்கியம், உயிர் நாடி. அடுத்த வரக்கூடிய தேர்தலில் தமிழகம் கண்டிப்பாக முக்கியமாக இருந்தாலும் வெஸ்ட் பெங்கால், பீகார், அசாம் தான் முக்கியம் அவங்களுக்கு. இதனுடைய மேற்பார்வையில் பார்த்தால் ஏற்கனவே ராஜ்யசபாவிலும் லோக்சபாவிலும் தெரிவித்த பிறகு, திருநெல்வேலி கூட்டத்தில் கூட அமித்ஷா பேசிய பிறகு திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை தூக்கி எறிய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இதன் நடுவே ஜி.கே. மூப்பனாருடைய நினைவு தினத்தன்று கண்டிப்பாக நிர்மலா சீதாராமன் அருகே எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அந்த ஜி.கே. வாசனுடைய கூட்டத்திற்கு நினைவஞ்சலி செலுத்துவதற்கு ஏன் என்னை கூப்பிடவில்லை என்ற கோபம் டிடிவி தினகருக்கு இருக்கிறது. உண்மை, நியாயம். அது கூப்பிட்டு இருக்க வேண்டும். ஆனால் அதில் ஒரே ஒரு பிரச்சனை என்ன என்று கேட்டால், டிடிவி தினகரன் அவசரப்பட்டு விட்டாரோ, அவருக்கு என்ன அழுத்தம் இருந்ததோ தெரியவில்லை. பாஜகவிலிருந்து வெளியே போக வேண்டும் என்று அவசரப்பட்டு விட்டார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மாச காலமாக அவர் கொஞ்சம் அதிருப்தியில் இருந்தார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் இருக்கு. அண்மையில நைனா நாகேந்திரன் என்ன சொல்றாருன்னா, என்டிஏ கூட்டணியில தான் டிடிவி தினகரன் இருக்காரு, ஓபிஎஸும் எங்க கூட்டணிக்கு மீண்டும் வரணும் அப்படிங்கிறத பத்திலாம் பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல டிசம்பர் மாசம் என்னுடைய அறிவிப்பை நான் சொல்லுவேன் அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்லியிருந்தாரு. டிசம்பர் மாதத்துக்கு முன்பாகவே அவர் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியே வரார் அப்படின்னா, அப்போ பாஜக அவரை விட்டு கொடுத்துருச்சா, இல்ல எடப்பாடியினுடைய அழுத்தம் எதுவும் காரணமா, இல்ல நைனா நாகேந்திரன் பழைய பகையை தீர்த்து கொண்டு விட்டார் அப்படிங்கிற ஒரு பார்வையெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க? மூணுமே கிடையாது. அந்த மூன்றுமே கிடையாது. இதெல்லாம் நம்ம தான் யூகிச்சுட்டு, நம்மளா ஒரு இமேஜினேஷன், ஸ்பெகுலேஷன். இனி இருப்பினும் தாங்கள் கூறியது மாதிரி யூகத்தில் டிசம்பர் மாசத்தில் மீண்டும் தினகரன் அமித்ஷாவை சந்தித்த பிறகு வரலாமே. யார் வாழ்ந்தாங்கிறாங்க? அல்லது விஜய் பக்கம் போலாமே, அல்லது திராவிட முன்னேற்ற கழகம் போலாமே, அல்லது காங்கிரசுடன் கைகோத்துக்கலாமே.
காங்கிரஸ் இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தால் விஜய் பக்கம் போனா அது நிச்சயம் தினகரன் ஓபிஎஸ் போயிடுவாங்க, திமுக தனியா விட்டுருவாங்க. இல்ல டிடிவி தினகரன் வெளியே போனது தொடர்பா இப்போ டெல்லி பாஜக என்ன நினைக்குது, என்ன வந்து ஃபீலிங்ல இருக்காங்க? வருத்தம் அடைகிறார்கள். ஏன் போனார் என்று கேள்வி கேட்கிறார்கள். அவரை திருப்பி கொண்டு வர வேண்டும், முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். அவர் ஓப்பனா அறிவிச்சது பாஜகவிற்கு ஒரு அதிர்ச்சியை தந்திருக்கிறது. செங்கோட்டையன் வந்து இப்போ நாளைக்கு ஏதோ முக்கியமான விஷயம் குறித்து பேச போறேன் அப்படின்னு கூட வந்து சொல்லியிருக்காரு. ஒட்டுமொத்தமா பாஜக கூட்டணி, என்டிஏ கூட்டணி வலுவான கூட்டணியா அமையணும் அப்படிங்கறதா அமித்ஷா, ஜேபி நட்டா, மோடி போன்றவர்கள் வந்து தொடர்ந்து சொல்லக்கூடிய இருக்க விஷயம். ஆனா அதுல ஒரு பின்னடைவாக, ஒரு செட்பேக்காக இது பார்க்கப்படாதா? அது மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. அரசியல் எது ஒண்ணா நடக்கலாம் சங்கர், எது ஒண்ணா நடக்கலாங்க அரசியல்ல. பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய அழுத்தம் இருக்கிறதே. எடப்பாடி பழனிசாமிக்கும் விஜய்க்கும் வரக்கூடிய கூட்டத்தை எல்லாம் பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பொதுமக்கள் அதிர்ச்சியுடன் இருக்கிறார்கள், அவநம்பிக்கையுடன் இருக்கிறார்கள் என்பதுதான் வெளிப்படுத்துகிறது சங்கர். இப்ப அடுத்த கட்டமா பாஜக என்ன பண்ண போகுது? தமிழகத்துக்காக என்ன ஒரு டார்கெட்டை பிக்ஸ் பண்ணி அவங்க அடுத்து பண்ண போறாங்க வெற்றிக்காக? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்க வேண்டும். கண்டிப்பாக அதற்கான வழிமுறைகளை மத்திய அரசாங்க மத்திய பாஜகவிலிருந்து எது வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கிறார்கள். ஒன்று நிச்சயம், எடப்பாடி பழனிசாமிக்கும் அமித்ஷாவிற்கும் இருக்கக்கூடிய அந்த கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ் எல்லாமே அழகாக இருக்கிறது. அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. அமித்ஷா எடப்பாடி பழனிசாமிக்கு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு, வந்தாச்சு, ஜோரா இருக்குது. அண்ணாமலைக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டதா இல்லையா டெல்லி இந்த முக்கிய கூட்டத்துக்கு? கொடுக்கப்படவில்லை. அதன் காரணமா தான் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்கல, அந்த கூட்டத்துல 2 நாளா. அவரே சொல்லிட்டாருங்களே, எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு அவர் சொல்லிட்டாரு. அதே நிருபர் கூட்டத்தில் அவர் சொல்லியிருக்காரு, நான் கட்சியில் ஒரு சாதாரண தொண்டன்னுட்டு. அவரை கூப்பிடுறது கூப்பிடாது இருக்கிறதெல்லாம் அமித்ஷாவுடைய பொறுப்பு தானே. அண்ணாமலைக்கு ஒன்று தானே இன்விடேஷனுக்கு கதவு தட்டி போக முடியுமா உள்ள? இல்ல, அவருக்கு அழைப்பு இல்லை அப்படின்னு சொன்னாலும் அண்ணாமலை ஒரு பதில் சொல்றாரு, எனக்கு பல்வேறு திருமணம் சார்ந்த பல்வேறு நிகழ்வுகள் இருக்கு, அதனால வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதனால நான் பங்கேற்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா மற்ற பாஜக தலைவர்கள்லாம் இருக்காங்களே, நைனா நாகேந்திரனா இருக்கட்டும், அண்ணாமலை இப்ப அண்ணாமலை இடத்துக்கு நைனா நாகேந்திரன் வந்தாச்சுங்க, ஒண்ணு என்ன வேணுங்க? இல்ல, அண்ணாமலைக்கான இம்பார்ட்டன் வந்து குறைஞ்சிருக்கு. நைனா நாகேந்திரன் வெர்சஸ் அண்ணாமலை குரூப் அப்படின்லாம் வந்து கிளம்பி இருக்கு அப்படின்னு ஊடகங்கள் செய்தி போடுறாங்க. அவங்க ஊடகங்கள் திமுகவுடைய ஜால்ரா ஊடகங்கள் அப்படிதான் போடுவாங்க. எங்க கட்சியில செல்வ பெருந்தகையும் சரி, துரைமுருகனும் சரி, வைகோவும் சரி, மல்லை சத்யாவும் சரி, அந்த அந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சண்முகமும் சரி, அன்பரசனும் சரி சண்டை போடாதா இருக்காங்களா? என்ன பேசுறீங்க சங்கர்? எல்லா கட்சியிலும் சண்டை இருக்குங்க. கட்சி சண்டை இல்லாத கட்சி இருக்கு எங்க? உங்க குடும்பத்தை எங்க குடும்பத்தை சண்டை இருக்குது, கட்சியை விட்டுறீங்க நீங்க. திமுக இல்லாத சண்டை மீதிய கட்சியில இருக்குது. எங்க டிஆர்பி ராஜா வந்து மு.க. ஸ்டாலின் ஜெர்மனி கொண்டு வராருன்ட்டு பழனிவேல் தியாகராஜன் ஓப்பனா சொல்றாரு. அதை பத்தி கேட்க எந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய தொலைக்காட்சிகளுக்கோ ஊடகங்களுக்கோ ஊடக கலையாளர்களுக்கோ திராணி கிடையாது. பிஜேபி பத்தி பேசுறாங்க, ஏடிஎம்கே பத்தி பேசுறாங்க. ஆமா, செங்கோட்டையும் தகராறு தான் இருக்குது, யாரும் இல்லைங்கல. அண்ணாமலை தகராறு இருக்கு, யாரும் இல்லைங்கல. அதே மாதிரி துரைமுருகனும் டிஆர்பி ராஜாவும் ஏவாவேலு சண்டை இருக்கு சொல்லுவாங்களா யாராவது? எங்க வெளிப்படையா மதுரையில் நடந்த மாநாட்டு, திமுக மாநாட்டுல இவர் நம்ம உதயநிதி எங்க மேடையில வைக்கல? நேத்தி வந்துங்க அந்த இன்ப நிதிக்கு கலைஞர் டெலிவிஷன்ல எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா போட்டாங்க. அந்த இட்லி கடைக்கு இவங்க பண்ண போறாங்களாம். அதை பத்தி ஒண்ணு கேட்கறது கிடையாது. நேத்தி வந்த ஆளுங்களுக்கெல்லாம் இன்னைக்கு பதவி. அப்ப அண்ணாமலையோட நைனா நாகேந்திரனுக்கு மோதல் அல்லது கருத்து முரண்கிறது இருக்கிறது உண்மைதான், அது டெல்லி தலைமைக்கு தெரியும். ஐபிசி தமிழர்களுக்கு ஒரு விளக்கம். அண்ணாமலை மிக சிறந்த தலைவர். அண்ணாமலை தமிழகத்தில் 2024 பொது லோக்சபாவிலும் 2023 நடந்த மாநகராட்சி தேர்தலிலும் பாஜகவிற்காக பல பர்சன்டேஜ் இம்பார்ட்டன்ஸ் கொண்டு வந்திருக்கிறார். தமிழகத்தில் பாஜகவை பேச்சு பொருள் ஆக்கி இருக்கிறார். அது அண்ணாமலைனால வந்ததுங்களா, மோடினால வந்ததா, அண்ணாமலையால வந்ததா? ஒரு சில பேர் அண்ணாமலை காரணம் சொல்லுவாங்க. யாரை வச்சுன்னு பண்ணாரு? என் மக்கள் யாரை வச்சுன்னு பண்ணாரு? அவரு எந்த எந்த தலைவரை குறிக்கோள் வச்சிருந்தார் இந்த உலகத்துல சொல்லுங்க? மோடி தான். பின்ன மோடினால அண்ணாமலைக்கு நிழலை தவிர அண்ணாமலை கீழே மோடி இல்லைங்களே. அதை அவர் புரிஞ்சுக்கணுங்க. எங்க ஒன்னே ஒண்ணு, ரொம்ப படிச்சவர், விஷயம் தெரிஞ்சவர். இதே பாஜக தானே உங்களை இலங்கைக்கு அனுப்பிச்சது. உங்களை
இதே பாஜக தானே உங்களுக்கு லண்டனுக்கு அனுப்பிச்சது, ம். இதே பாஜக தானே ரஷ்யாவுக்கு அனுப்பிச்சது, இதே பாஜக தானே பாஜகவினுடைய தேசிய குழு தீர்மானங்கள்லாம் போகிறதுக்கு செகண்ட் பண்ண வச்சது. அவ்வளோ அவசரமான பதவி கொடுத்தாங்களா சார் அவருக்கு? அவரை இன்னும் பதவி தரப்போறாங்க சார், அவரை அழகுபடுத்துவாங்க சார். அண்ணாமலை இன்று இல்லை என்றால் தமிழகத்தில் பாஜக இல்லை என்று உருவம் வந்து விட்டது. யாரும் இல்லைங்கல. ஆனா பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு ஒரு பழமொழி இருக்குது, தெரியுமா உங்களுக்கு சங்கர்? தமிழ்ல பொறுத்துருங்க. நான் தாடி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன், நீங்க சின்ன வயசுக்கு போது தாடி அது வரத்துக்கு டைம் வருது இல்ல. இட் ஹாஸ் இஸ் ஓன் டைம். அதை அப்படி சேவ் பண்றீங்க, திருப்பி மயிர் திருப்பி சேவ் பண்ணி மயிர், அந்த மாதிரி தான் இது ஊர்க்கணும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஸ்டேஜ் இருக்குதுங்க. அந்த ஸ்டேஜ் விட்டுட்டு இப்ப சுப்பிரமணிய சாமி ரொம்ப படிச்சவருங்க, மந்திரியா இருந்தாரு, 7 தடவை எம்பியா இருந்தாரு, பிரதமர் ஆகணும்னு ஆசைப்பட்டார், நடக்கல. மணிசங்கரையர் IFS படிச்சாரு, ராஜீவ் காந்தியோட இருந்தாரு, எம்பி ஆனாரு, மந்திரி ஆனாரு. சிதம்பரம் எம்பி ஆனாரு, மந்திரி ஆனாரு, 20 வருஷம் மந்திரியா இருந்தாரு. அவங்க எல்லாம் பிரதமர் ஆகணும்னு ஆசை இருக்குது. ஆனா அண்ணாமலை சுத்தி இருக்கவங்க பிரதமர் பிரதமருங்க. என்னங்க 140 கோடிக்கு நேத்தி வந்தவங்க பிரதமர் ஆயிட முடியுமாங்க சார்? ராகுல் காந்தி லைன்ல இருக்கார் சார், MK ஸ்டாலின் லைன்ல இருக்கார் சார். அதிகமா படிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் அரசியல்ல பதவிக்கு அமோகம் வந்துடுது. ஆக மொத்தம் அண்ணாமலை அவருடைய ஆதரவாளர்கள் தான் அவரை உசுப்பி விடாமல் இருந்தால் அண்ணாமலைக்கு நல்ல பதவி கிடைக்கும். இல்லை என்றால் சுப்பிரமணிய சாமி மாதிரி அண்ணாமலை ஆகிவிடுவார் 2026. JP நட்டாவா இருக்கட்டும், அமித்ஷாவா இருக்கட்டும், விஜயனுடைய அரசியல் குறித்து என்ன பார்வை வச்சிருக்காங்க? இப்ப கண்டிப்பா இந்த கூட்டத்துல விஜய் குறித்து கண்டிப்பா பேசப்படும். ஏன்னா பல்வேறு கருத்து கணிப்புகள், IB ரிப்போர்ட்லாம் கண்டிப்பா அமித்ஷாக்கு போயிருக்கும். எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கு விஜய்க்கு அப்படிங்கிறது, அதை குறித்து என்ன பார்வை வச்சிருக்காங்க? அமித்ஷா ஒரே ஒரு கேள்வி கேட்கிறாருங்க, எங்கிட்ட கேட்டாருங்க, மீதி பேர்லாம் விட்டுருங்க. அவங்களுடைய பாலிசி ப்ரோக்ராம் எல்லாம் DMK रिप्लिकेट कर रहे नहीं कर रहे, सेम थिंग है, DMK को आगे सेम அப்படிங்கிறார் அவர். பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் என்ன இருக்குது, விஜயனுடைய கொள்கை என்ன, திமுகவுடைய அச்சடிப்பு தானே, அதே தேர்தல் பத்திரிகை தானே. ஆக மொத்தம் உதயநிதியுடைய முக்கோட்டான மாஸ்கெட்னு அர்த்தம், முகமூடி. அமித்ஷா சொல்லுவது விஜய் என்பவர் உதயநிதியினுடைய முகமூடி என்று ஓப்பனா சொல்றார். இல்ல, அது அவங்களுடைய பாலிசி அதே மாதிரி கூட இருந்துட்டு போகுது. ஆனா அந்த இளைஞர்கள் கூட்டம், இளைஞர்கள் பட்டாளம், பெண்களுடைய அந்த வாக்கு, அதெல்லாம் பெருவாரியா அவருக்கு போறதுக்கான வாய்ப்பு இருப்பதாக சில கருத்து கணிப்புகள்லாம் சொல்லுது. CO2 உட்பட நல்ல வரவேற்பு இருக்கிறது. நம்ம அண்மையில அவங்க கொடுத்த தகவல் அடிப்படையில் நம்ம பார்க்கிறோம். இதை அமித்ஷா எப்படி புரிந்து கொள்கிறார்? பாஜகவிற்கு எதிரானது, இந்துக்களுக்கு எதிரானது கிறித்துவ கட்சி என்று உணர்கிறார். இல்ல, குறைத்து மதிப்பிடுறாரு அமித்ஷா விஜய? அதிகமா மதிப்பிடுறாரு. நல்ல கும்பல் வருது, வெல்கம், யங்ஸ்டர்ஸ் வரணும், இதனால தமிழ்நாட்டுல ஒரு திராவிடம் மங்கினா அவருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறார். அந்த கச்சத்தீவு விவகாரம் குறித்து இப்ப அதிகமா இலங்கை தரப்புல இருந்து பதில்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. அதை பற்றி தான் நான் முன்னரையிலேயே சொன்னேன். தமிழகத்தில் கடந்த பல ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் மீது சுமை கொளுத்தியது நரேந்திர மோடி. நரேந்திர மோடியின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த பொழுது காங்கிரஸ் மீது இந்திரா காந்தி தாரவாழ்த்து கொடுத்தார் கச்சத்தீவை என்று சொன்ன நரேந்திர மோடி கருணாநிதியினுடைய பெயரை எல்லாம் குறிப்பிட்டு லோக்சபாவில் சொன்னார். அயலுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அது பற்றி ஆவணங்களை காண்பித்தார், எப்படி திமுக அரசு உடந்தையாக இருந்தது என்று. ஆக மொத்தம் இது திமுக காங்கிரஸ் பிரச்சனை. அம்மையார் ஜெயலலிதா சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க, அம்மையார் ஜெயலலிதா தமிழக சட்டமன்றத்தில் போல்டு போட்டிருக்காங்க. இன்று திராவிட முன்னேற்ற கழகம் செய்வது, அவங்க டிஃபென்சிவ்ல இருக்காங்க. திமுக காங்கிரஸ் காண்பிக்க முடியல. ஆனா அதுக்கு மேலாக நேற்று முன்தினம் திசநாயகி அங்கு கச்சத்தீவுக்கு சென்றது கண்டிப்பாக அது ஒரு உசுப்பி விட வேண்டிய அளவுக்கு வந்துவிட்டது. திரைமறைவில் கச்சத்தீவை பற்றி அஜித் தோவலும் பிரதமரும் நரேந்திர மோடியும் அயலுறவுத்துறை அமைச்சரும் இந்திய தூதரகம் இலங்கையில் செய்து வந்த ஒரு பின்னணி தகவல்களுக்கெல்லாம் ஒரு வெந்நீரை ஊற்றின மாதிரி ஆயிடுச்சு, சூடு தண்ணி ஊற்றின மாதிரி ஆயிடுச்சு, ஸ்டாப் வந்துடுச்சு. இனி கச்சத்தீவை எப்படி எடுக்க வேண்டும் என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு ஒரு பிரச்சனை. அதை சரியாக செய்ய வேண்டும் என்றால் தமிழகத்தில் இருந்து MK ஸ்டாலின், காங்கிரஸ், விஜய், அதிமுக, பாஜக அனைத்து கட்சிகளும் சேர்ந்து திட்டம் போட வேண்டும். இதில் காங்கிரஸ் செய்த, தமிழகத்திற்கு செய்த துரோகம் இந்திரா காந்தி அம்மையார் செய்தது, கச்சத்தீவை கொடுத்தது என்று தேர்தலில் பிரச்சாரம் ஆகும். அது கண்டிப்பாக
அப்போ வரக்கூடிய தேர்தலில் கச்சத்தீவு மிகப்பெரிய ஒரு இஷ்யூவா கிளம்பும். 2026 தேர்தலில் பிரச்சனை ஆகும் கண்டிப்பாக. இதையெல்லாம் தெரியாமல் தானே மு.க. ஸ்டாலின் மத்திய அரசாங்கத்தின் மீது பழி போடுகிறார். எங்க டிட் ஃபார் டேட்னு இவர் அவ அப்பா பண்ண தப்புக்கு சப்பக்கட்டு காட்டுறது எப்படிங்க? வாழ்க்கையில் இருக்குதுங்களே. எம்ஜிஆர் எதிர்த்து இருக்காங்களே சார். அம்மையார் ஜெயலலிதா ஓப்பனாக பேசியிருக்காங்களா சார்? சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. இவர் போட்டாரா? மு.க. ஸ்டாலின் நீட்டுக்கு போட துப்பு இல்ல பேசுறாங்களேனோ இலங்கை கச்சத்தீவை பத்தி. திமுக செய்தது துரோகம் 8 கோடி தமிழர்களுக்கு. இலங்கை அரசாங்கம் தரப்பாக அவங்க என்ன சொல்றாங்க, இன்னமும் இது எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி அவர் போயிட்டு வந்த அப்புறமும் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இந்திய அரசாங்கம் இது பத்தி என்ன நிலைப்பாடு வச்சிருக்கு, என்ன ஸ்டாண்ட்? இந்திய அரசாங்கத்தை விட்டுருங்க. இந்திய அரசாங்கம் சரி சொல்ல வேண்டிய சமயத்தில் சொல்லுவாங்க. திமுக ஒத்துக்குதா சொல்லுங்க, நாங்க தான் வாத்தாடு வாங்கி கொடுத்தோம்னுட்டு. திமுக 8 கோடி தமிழர்களுக்கும் ஒரு 10 லட்சம் மீனவர்களுக்கும் செய்த பச்சை துரோகம். அம்மையார் ஜெயலலிதா சப்போர்ட் பண்ணாங்களே அப்போ சுப்ரீம் கோர்ட்ல. அப்ப ஏன் திமுக எதிர்த்து போடல? ஒரு கட்சி எதிர்கட்சிகள் அனைத்தும் சேர்ந்து போய் கேஸ் போட வேண்டியது தானே திமுகவும் சேர்ந்து. ஏன் இப்ப வாய் மூடிட்டு இருக்காரு? அந்த கேஸை ரிவைவ் பண்ணாத இருக்காரு ஏன் மு.க. ஸ்டாலின்? நீங்க ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அந்த ஜிஎஸ்டி விவகாரம் நிறைய பேருக்கு ஒரு சர்ப்ரைசிங் விஷயமா மாறி இருக்கு. கிட்டத்தட்ட சர்ப்ரைசிங் இல்ல, 2 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. சர்ப்ரைசிங் இல்ல. இது ப. சிதம்பரம் தமிழர்களுக்கும் இந்தியர்களுக்கும் செய்த துரோகத்தினுடைய அடிப்படையில் தான் அந்த ஜிஎஸ்டி உருவாச்சு. ப. சிதம்பரம் தான் துரோகி நம்பர் 1 இந்த தமிழகத்திற்கு. காரணம் இந்தியாவிற்கு. அவர் பெட்ரோல் பாண்ட் போட்டாருங்க. யார் கேட்டுன்னு போட்டாருங்க? அவரு 15 லட்சம் கோடி ரூபாய்க்கு யாருங்க பண்றாரு? அப்புறம் ஜிஎஸ்டின்னாங்க. ஜிஎஸ்டி ஏங்க அவர் அமுல்படுத்தல? டாக்டர் மன்மோகன் சிங் அரசாங்கமும் சோனியா காந்தி அரசாங்கமும் ஏன் ஜிஎஸ்டியை பிரணாப் முகர்ஜி சொன்ன போது கூட அமல்படுத்தாது இருந்தார்கள்? ஏன் நரேந்திர மோடி அமல்படுத்த வேண்டும்? 8 வருடங்கள் ஆன பிறகு கால தாமதமாக செய்கிறார் என்று சொல்லுகிறாரே. பச்சை துரோகம் தமிழர்களுக்கு செய்த துரோகம் செய்த ப. சிதம்பரம் இப்பொழுது பேசுகிறாரு. என்ன பேசுறாரு அவரு? இல்ல 8 வருஷம் கழிச்சு இன்னைக்குதான் அவங்களுக்கு தோணி இருக்கு, இதுவே நல்ல விஷயங்கிறாரு. முன்னாடியே பண்ணிருக்க வேண்டியிருக்கிறாரு. எங்க வரவேற்கிறாரா இல்ல எதிர்க்கிறாரா? அவரு ஏழைகளுக்கு எதிர்க்கிறாரா? ஏழைகளுக்கு நன்மை வந்தா எதிர்க்கிறாரா ப. சிதம்பரம்? 106 நாள் ஜெயில இருந்தாரு, திகார் ஜெயில. அதை பத்தி பேசுறாரா? ப. சிதம்பரம் பெட்ரோல் பாண்டு கொண்டாரு, 25 வருஷத்துக்கு கொண்டாருங்களே. என்னது பண்ணாரு? அதை விட துரோகம் யாருங்க பண்ணாங்க? அதை விட ஜோரா பண்ணிருக்காரு நரேந்திர மோடி, நிர்மலா சீதாராமனும். ப. சிதம்பரத்தை விட நிர்மலா சீதாராமன் ஓவர்டேக் பண்ணிட்டாங்க ஆஸ் எ ஃபைனான்ஸ் மினிஸ்டர். பல பட்ஜெட் பண்ணிட்டாங்க. நிர்மலா சீதாராமனுக்கு இருக்கக்கூடிய ஒரு நவீன புத்தி கூர்மை ப. சிதம்பரத்துக்கு இல்லை. இதே ராஜ்யசபால பேசினாரு. யூபிஐ மூலமா வருமா, இன்டர்நெட் இருக்குமா இந்தியால, எதுக்காக நரேந்திர மோடி கூட அப்படின்னாரு. என்னாச்சு இப்போ? அந்த அந்த புறும்புறும் மாடு மேல பேடிஎம் கொடுத்துட்டு நீங்க தர்ஷன போடு, கோவில்ல உண்டியில எல்லாம் தர்ஷன போடுறதுக்கு பேடிஎம் பண்ணுங்கிறார். அவ்வளவு தூரம் இந்தியா முன்னேறி விட்டது. ப. சிதம்பரத்துக்கு வயதாகி விட்டது. என்ன மாதிரி அவரும் ஓய்வு பெற வேண்டிய நிலைமைக்கு வந்து விட்டது. எதுவோ பேசுறாரு அவர் பாட்டுல. என்னங்க பேசுறாரு அவரு? ஒரு தமிழ்நாட்டிலிருந்து எம்பி மகாராஷ்டிரால இருந்து எம்பி ஆனப்புறம் அதை விட தமிழ் தேசத்துக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம்ங்களே. எதுக்குங்க அவர் மகாராஷ்டிரால போய் எம்பி ஆகணும்? பதவி வெறி என்னத்துக்குங்க? ப. சிதம்பரம் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாங்க? குடும்ப நலத்துக்கு தவிர வேற ஜெயில வந்தாரு. எதுக்காக ஜெயில போனாங்க? ஊழல் பண்ண தானே போனாருங்க. இந்த அமெரிக்கா விவகாரம் நம்மளுக்கு நல்லா தெரியும், அதிகப்படியான டாக்ஸ் போட்டது. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இளம் தலைமுறை நேயர்களுக்கும் ஐபிசி நேயர்களுக்கும் சங்கர் சர்மா நேயர்களுக்கும் ஒன்றை ஒன்றி நான் ஒப்புக்கொள்ள வேண்டும். அயலுறுத்தரை என்பது எனக்கு தெரியாத ஒன்று, அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் நரேந்திர மோடியினுடைய அணுகுமுறை மூலமாக பார்த்தால் இந்தியா ஃபர்ஸ்ட், இந்தியாவிற்கு நன்மை செய்வார் நரேந்திர மோடி. ஷி ஜின்பிங், புட்டின், நரேந்திர மோடி புகைப்படத்தை பார்த்த பிறகு ட்ரம்ப் அவர்களுக்கு என்ன ஆகிட்டு தெரியும் பலருக்கும். அதன் மூலமாக பார்த்தால் எந்த அமெரிக்க அரசாங்கம் நரேந்திர மோடிக்கு விசா கொடுக்க கூடாது என்று 145 முஸ்லிம் எம்பிகள் கோத்ரா இன்சிடென்ட்க்கு அப்புறம் கையெழுத்து போட்டு மகஜர் சமர்ப்பித்தார்களோ, அதே அமெரிக்காவிற்கு 10 தடவை போயிட்டு வந்துட்டாரு. அதே அமெரிக்காவினுடைய அதிபர்கள் ஒபாமா, ஜோ பைடன், 2 முறை ட்ரம்ப் கண்ணில் விரல் கொடுத்து ஆச்சிருக்காரு நரேந்திர மோடி. அந்த மாதிரியா நரேந்திர மோடி அமெரிக்காவுக்கு சவால் விடும் அளவிற்கு இந்தியா பாகிஸ்தான் போரை சீஸ்பயர் மூலமாக நிறுத்தி அமெரிக்காவிற்கு பயத்தை காண்பித்தது நரேந்திர மோடி. இப்ப எங்க காங்கிரஸ்காரங்களும் வாய மூட்டின்னு இருக்காங்க?
இதே மு.க. ஸ்டாலின் ட்ரம்ப் எங்க சப்போர்ட் பண்றாரு? நேற்று ட்வீட் போட்டிருக்காங்களே எண்ணெய் பத்தி. மு.க. ஸ்டாலினுக்கு எண்ணெய் பத்தி என்ன தெரியும் சொல்லுங்க? எனக்கு தெரியாது ஒன்றும். ஆனா சொல்றவங்களுக்கு என்ன தெரியுங்க தெரியணுமே. எனக்கு ஒண்ணுமே தெரியாது எண்ணெயை பத்தி. இவருக்கு எழுதி கொடுத்து யாருக்கு? மு.க. ஸ்டாலினுக்கு. அதை பத்தி கொஞ்சம் பேச சொல்லுங்க பார்ப்போம். நிருபர் கூட்டத்தை நரேந்திர மோடிக்கோ, டாக்டர் ஜெய்சங்கருக்கோ, நிர்மலா சீதாராமனுக்கோ, ஏன் அண்ணாமலைக்கோ இருக்கக்கூடிய ஆயிலை பற்றி இருக்கக்கூடிய ஒரு அதிகாரமான ஒரு கருத்துகள் மு.க. ஸ்டாலினுக்கு இருக்கிறதா? தடால் மு.க. ஸ்டாலின் ட்ரம்ப் பக்கம் எங்க போறாரு? அவரு ஆன்டி சைனாவா? யார் எழுதி கொடுத்தாங்க அத்தை மு.க. ஸ்டாலினுக்கு? நிறைய விஷயங்கள் குறித்து நம்ம டீட்டெயிலா பேசியிருக்கோம். ஒட்டுமொத்தமா தேசியம் தொடங்கி உள்ளூர் பாலிடிக்ஸ் வரைக்கும் நிறைய பேசியிருக்கோம். இலங்கை பற்றி பேசணும். ஆமா, இலங்கை தேசிய விவகாரம் வரைக்கும் வந்து டச் பண்ணி பேசியிருக்கோம். ரொம்ப நன்றி சார் உங்களுடைய கருத்துக்கு பகிர்ந்து கொண்டு மக்கி. தேங்க்யூ. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, த பர்ஃபெக்ட் ரவா. தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை.